எடிசன் டாக்கீஸ் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற படம் என்னன்னா நினைவெல்லாம் நீயடா. நினைவெல்லாம் நீயடா இந்த படத்தை தயாரிச்சது ராயல் பாபுங்கிற தயாரிச்சிருக்காரு. படத்தோட இயக்குனர் ஆதிராஜன். மியூசிக் பார்த்தீங்கன்னா இசை ஞானி மேஸ்ட்ரோ இளையராஜா தான் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. பாடல்கள்லாம் வழக்கம் போல் இளையராஜாவை பார்த்து சொல்லியா தரணும். பெண்ணி பெடல் எடுத்திருக்காரு ரெக்கார்டிங். அவருக்குன்னு உண்டான இடத்த அவரை மட்டும்தான் பண்ண முடியுங்கிற மாதிரி படத்தோட பாடல்களும் இசையும் பிரமாதமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ரெக்கார்டிங் இந்த படத்தில் நடிச்சிருக்க நடிகர் பிரஜன், அப்புறம் பார்த்தீங்கன்னா மணிஷ் யாதவ், யோகலட்சுமி, அப்புறம் சுனாமிகா, நம்ம கிங்ஸ்லி, மதுமிதா, வரலட்சுமி, அதுபோல் மனோபாலா. அவர் இறக்குறதுக்கு கடைசியாக நடித்த படம் நினைக்கிறேன். மனோபாலாவும் இந்த படத்தில் ஒரு காலேஜ் அதாவது ஸ்கூல் வாத்தியாராக நடிச்சிருக்காரு. படம் வந்து ஒரு 96 எப்படி சின்ன வயசு காதல் பெரிய காதல் அதை வந்து இயக்குனர் ஆதிராஜன் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. இவர் ஆல்ரெடி பண்ண படம் தமிழில் வந்து ஒரு படம் பண்ணார். அது மாபெரும் நல்ல வெற்றி படம் தான். அதே அடிப்படையில் கன்னடத்தில் படம் பண்ணார். இது 3வது அவரோட தமிழ் படம் நினைவெல்லாம் நீயடா. சிலந்திங்கிற படத்தையும் இவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். அது அந்த நேரங்களில் வசூலில் வந்து பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின படம் தான் சிலந்தி. அப்படியே கன்னடத்தில் பண்ணி 3வது முறையாக தமிழுக்கு இயக்க வந்திருக்கார் ஆதிராஜன். ஆதிராஜனுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லி வரவேற்போம். கதை இன்னைக்கு லவ்டு ஸ்கிரிப்ட் சொல்லணுனாலே ஒரு தைரியம் வேணும், அதில் உண்மை இருக்கணும், அதில் ஒரு தெளிவு இருக்கணும். அதை ஆதிராஜன் ரொம்ப தெளிவாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன வயசு காதல், ஸ்கூல் காதல், காலேஜ் காதல், அதுக்கப்புறம் தெளிவான காதல், இது 3ஐயும் ஒரே வரிசையில் ட்ராவல் ஆகிறதுனா முக்கோண காதல்மோ. ஆனால் இது காதலையே 3, அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், நடக்க போகிற காலம் மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸ்கூலில் ஆரம்பித்த காதல் காலேஜுக்கு போய், அதாவது ஒரு நாடு விட்டு நாடு போய் எப்படி சேர்ந்தாங்கிறது தான் கதை. பிரஜன் இந்த படத்தில் நல்லாவே நடிச்சிருக்காரு. ஒரு குடிகாரன், அவர் கூட வர நண்பனாக வந்து கிங்ஸ்லி நடிச்சிருக்காரு. படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொன்னால் படமே வந்து டைலாக்ல வந்து நல்ல ஆதிராஜன் வந்து மேன்மையான டைலாக்கு. சில டைலாக்லாம் தேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், கைத்தட்டி சிரிச்சு மயிலாம். அந்த மாதிரி டைலாக்கள் தான் பண்ணியிருக்காரு. பிரஜன் ஹீரோ குடிச்சுக்கிட்டே தன்னோட ஹீரோயினை நினச்சிட்டு இருக்குது. அதுதான் ஒரு கொஞ்சம். ஆனால் அம்மா அப்பா யாரையுமே வேணாம், எனக்கு காதலி தான் வேணும்னு சொல்லக்கூடிய ஒரு கதையை நான் பிரஜன் நடிப்பேன்னு தான் ரொம்ப சொல்லணும். ஏன்டா லவ்ங்கிறது ஒரு மனுஷனை பாதிக்குங்கிறத நினைவெல்லாம் நீயடால தெளிவாக சொல்லியிருக்காரு ஆதி. அதாவது எண்டில் நாய் சேர்ந்தாங்களா இல்லை, அதாவது ஒரு படம் சொல்லுவாங்க, உனக்காக அவள் காத்திருக்கிறவளை விட்டுட்டு நீ உனக்காக காத்திருக்கிறவள் நீ பாரு, நீ காதலிக்கிறவளை விட்டுடாருப்பாங்க. ஆனால் இவர் என்ன கதையின் நாயின்னு அவளுக்காக காத்திருக்கிறவளையும் நேசிப்பார், இவரை காதலிச்சவங்களையும் கல்யாணம் பண்ணுவார். இதுதாங்க கதை. படத்தை நீங்கள் தயவுசெய்து தேட்டரில் பாருங்கள். அருமையாக சொல்லியிருக்காரு ஆதிராஜன். படத்துக்கு வசனம் பெரிய ப்ளஸ்ஸு. நினைவெல்லாம் நீயடா இந்த படம் போய் தேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்சிக்கிட்டே தான் வீட்டுக்கு வரீங்க. நினைவெல்லாம் நீயடா தரமான படம். இசைஞானி இளையராஜாவுக்கு வெகு நாட்களுக்கு அப்புறம் இந்த படத்தில் அதிக பாடல்கள் இருக்குது. பாடல்கள் எல்லாமே நிறையா வந்தால் கூட நிறைவாக இருக்குது, காதுக்கு கேட்க முடியாத ரசனையாக இருக்குது. ஒளிப்பதிவாளர் பாராட்டாலே தீரணும். ஒளிப்பதிவாளர் பின்னி படம் எடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். ஒளிப்பதிவு, எடிட்டிங், ஆர்ட் ரைட்டிங் எல்லாரோட ஒர்க்கும் சிறப்பாக இருக்குது. ஆக மொத்தம் நினைவெல்லாம் நீயடா மனசில் நினைத்து நிற்கிற படமாக இருக்கும்னு நம்புவோம். எடிசன் டாக்கீஸ் நேயர்களே, தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் செய்திகளை பாருங்கள். நாங்கள் சொல்லக்கூடிய விமர்சனம் பாருங்கள். உங்கள் ஆதரவு உங்களுக்காக நான், உங்களால் நான். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.